உண்மையிலே நானா அந்த ஜூரம் தான் இங்கேதே பொடியில் இல்லையா மாறி பொடியில் இல்லை ஃபுல்லாக மாறியாச்சு இப்போ இது என்னப்பா அதைத்தான் பார்த்து சொன்னேன் நான். என்ன பண்ணு அந்த அந்த புழுக்கள் கிடக்கிற மாதிரி இருக்கு, விதவிதமான புழுக்கள். சீயா எல்லாம் நல்லா ஊறி இருக்கும். தேசி புளி உங்கள இது என்ன பேஸ்ட்டுகளை உள்ளி எல்லாம் நல்லா ஊறி இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இன்றைய தினம் எப்படியோ ஏதோ ஒரு வகையில் நாங்கள் இன்றைய தினம் சமைக்கிறோம், சாப்பிட்றோம், சிக்கன் கறி வைக்கிறோம், ருசிக்கிறோம். பாருங்க மக்களே, வீடியோக்கு தெரியாதா இருக்குது. அந்த கையில் ஏற்பட்ட அந்த சின்ன பிரச்சனையால் பயங்கரமாக வேலை செஞ்சுட்ருக்காங்க. விளையாட்டுன்னு என்னது சொல்ற? அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட ஏக்கங்கள். யார் இந்த அதிர்ஷ்டசாலி லெக் பீஸ் எடுக்க போகுது? பெரும்பாலும் 2 வாக்கம் தான் போட சமையல் கறி சரியா கறி மாதிரி வந்தால் ஒரு பெரிய வெற்றியாக தான் இருக்கு. சரியா சுத்து கொண்டு வாப்போம் இருக்கா தேசி புடி உண்டா சுத்திரமாய் தான் கிடக்குறா. சுத்து தேசி கைது இல்லை. நான் பயமா இருக்கு. நேற்றைய வெட்டுக்கு அப்புறம் இல்லாட்டி கொஞ்சம் ஸ்வீட்டாக வெட்டலாம். அம்மா ஓய் 2 இடையும் பேலடாப்பா. ஏதோ அந்த உரலோடு கரை மாதிரி தான் வரும் போல கிடக்கு. சூழலாம் கொஞ்சம் இது இல்லை. நீ பிள்ளைக்கு வச்சு போடுற அந்த பார்வை. சரி அடி பயமா இல்லை கிடக்கு போட நினைக்கலாப்பா. சேர்ந்து சாப்பிட்றவன்டா சின்ன விஷயம். அம்மா அதுதான். ஆனால் எனக்குன்னா தெரியல சாப்பிட்ட பிறகு நடக்க போயிடு. அது என்ன மாதிரி ஜனால வீடியோ ஒரு அடி யோசிங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். நாய்க்கினி. ஓகே, அப்போ பார்த்துருப்பீங்க அதாவது கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 8-10 நாளாக நாங்கள் ஒரு வேலையை செய்யணும்னு சொல்லி அடிக்கடி ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயுமே சொல்லி நாங்கள் அதாவது ஒரு சமையல் வீடியோ நாங்கள் செஞ்சு போடுவோம் கட்டாயம் அப்படின்ட்டு சொல்லி, அப்போ அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லி நேற்றைய தினம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க வீடியோ. கட்டாயம் நம்ம சமைச்சு சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்டு போகிற டைம்லேயே திடீரென்று ஏற்பட்ட ஒரு அசம்பாவித சம்பவத்தால் அது இடை நடுவில் கைவிட வேண்டி போயிட்டு. அதாவது அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்றைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த கை கட் ஆகிட்டு. அதாவது இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், கத்தியை பார்த்தாலே உங்களுக்கு பயமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு வீரம் வாய்ந்த ஒரு கத்தி, டென்மார்க் கத்தி. அதாவது இந்த கத்தி பயங்கர ஒரு கூர்மையான ஒரு கத்தி. அது அம்மா டென்மார்க் அம்மா அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், தம்பியாக்கள் அந்த கத்தி யூஸ் பண்ணும்போது சரி வலு கவனமாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் சும்மா கேறுபட்டாலே பயங்கர கூரான ஒரு கத்தி கவனம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நேற்று ஒரு மொக்குத்தனமான வேலையால் கையில் ஒரு காயம் அது பயங்கர வலியாகவும் வேதனையாகவும் இருக்குது. அது குத்துப்பட்டது அந்த எலும்பில் குத்துப்பட்டுட்டு போல. அதை விட இதில் அந்த தோல் சுருக்கம் தானேடா, அப்போ ரத்தம் கூட போகும் அந்த இடத்துல. கை அப்படியே விரைச்ச மாதிரி போயிட்டு அப்போ இதெல்லாம் பிளட் வந்துருக்குடா. அப்போ கையால் ஏதோ தட்டுப்பட்ட எண்ணத்துலேயே தெரியலை. அப்போ அதால் நேற்றைய தினம் அந்த வீடியோ இடைநடுவில் நிப்பாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாயிட்டோம். அப்போ இன்றைய தினம் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி புதுப்பொலிவுடன் உங்களை சந்திக்கிறோம். அதாவது இன்றைய தினம் எப்படியோ ஏதோ ஒரு வகையில் நாங்கள் இன்றைய தினம் சமைக்கிறோம், சாப்பிட்றோம், சிக்கன் கறி வைக்கிறோம், ருசிக்கிறோம். அப்போ கட்டாயம் இன்றைய தினம் சமைச்சு சாப்பிட்றதுக்கான முன்னாயத்தங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல் நடந்தது. வீடியோ எடுக்க முதலே பயங்கர வேலையெல்லாம் நடந்து, அதாவது இன்றைய தினம் எனக்கு கழுவல் வேலையை கொஞ்சம் சிக்கலாக போச்சு. நேற்று
நிறைய கழுவிருப்பான். அந்த கண்பட்டு தெரியா என்னடா அதான் கண் வச்சுட்டாங்களோ தெரியா அந்த கழுவு வேலை பார்த்து அதெல்லாம் கத்தி ஊற்றி தெரியா இல்லையே நம்ம வீடியோ எடுத்து ஆள் அடிக்குது ஒன்று ஆறு அட கோதாரி ஆன்சர் ஒன்று இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமைக்கிற ஹலோ அந்த ஒரு முதல் கட்ட டைம்லேயே வந்து அண்ணோட ஹோல் தான் வந்துரு. நாங்கள் இப்போ இந்த சமைக்க போகிறோம். ஓ இப்போ நீ ஸ்டார்ட் பண்ணனா நீ ஹோல் அடிக்கல். ஓமா ஆமாம் ஆமாம் இங்கே அக்கா ஹாய் அக்கா வணக்கம் வணக்கம். நான் அக்காவோட மெசேஜ் பார்த்துட்டு நான் காலையெல்லாம் ரிப்ளை போட்டேன் நான் சந்தோஷம்னு சொல்லி. ஓகே ஓகே சந்தோஷம். அப்போ அக்கா நிறைய நாளாக கேட்டுகிட்டே இருந்தோம் அண்ணா. அக்கா சொல்லுவா அவ வந்து பார்க்காம போகட்டும் போனால் இருக்குது விளையாட்டுன்னு சொல்லி. அப்போ சந்தோஷமா. அப்போ எங்கே ரெஸ்டாரண்ட்லையா இந்த நிற்கிறான். ஹலோ வணக்கம் அண்ணா. ஆமாம் நல்ல சுகம் நீங்கள் என்ன வீடியோ எடுத்து கொண்டிருக்கீங்களா? சரி சந்தோஷம் அக்கா சந்திச்சது. இல்லை உங்களையும் காட்டுறேன் வீடியோவில் கொஞ்சம் ஆக்கள் கேட்டவாடி. ஓகே சரி சரி அக்காவை சந்திச்சேன் சரியா சந்தோஷம். இல்லை அவர் பார்க்காம போனவருக்கு இருக்கு விளையாட்டு அவரை கொள்ளுவேன்னு சொன்னது அக்கா. ஓ எங்கன்னா பிரச்சனையில் போய் பார்ப்போன்னு சொன்னோம். கோப்பாய் சரி சரியா சந்தோஷம். ஓமாப்பா இங்கே பாருங்க கை நிமித்தலாம் கிடக்கு குத்தி போட்டு ஷாம பொறுப்பல்லோ டென்மார்க். ஏன்னா உடனே அம்மாட ஞாபகம் தான் வந்து டென்மார்க் அம்மாட ஞாபகம் சொல்லி விட்டவல்லோ. உண்மையிலானா அந்த ஜூரம் தான் இங்கேதே பொடியில் இல்லையா? மாறியாச்சு இல்லை ஃபுல்லாக மாறியாச்சு. இப்போ நிறைய பேர் என்ன ஒரே கேட்டுட்டு என்னாலே இல்லை என்ன சொல்லி சொல்லி எங்கன்னா பிரச்சனையில் போய் பார்ப்போம்னு சொல்லி. சந்தோஷமா நான் என்னண்ணா இது என்னப்பா அதைத்தான் பார்த்து சொன்னேன். என்ன பண்ணு அந்த அந்த புழுக்கள் கிடக்குற மாதிரி இருக்கு விதவிதமான புழுக்கள். சீயா ஓகே ஓகே ஓகே. ஒரு பூக்கன் நோண்டில் இருக்கு மல்லிகையில் இருக்குமாண்ணா அந்த இலைக்குள்ள சுருண்டுது அது மாதிரி இருக்கு. ஃப்ரை பண்ணிக்க அதான் கறந்துட்டு ரைட் சியா அக்கா யோசிப்பா பக்கத்துல இருந்து கோல்லையும் இதே அலப்புறாங்கடா உங்களுக்கு. சரி சரி ஓகேண்ணா அக்கா காட்டும். ஓகே ஓகே பாய் சந்திப்போம் பாய் சரிண்ணா ஓகே பாய். அப்போ பார்த்துருப்பீங்க வந்து எதர்ச்சியாக வந்து அண்ணா கோல் அடிச்சிருந்தார். அப்போ ஸ்விஸில் இருக்கக்கூடிய அக்கா ஒரு ஆள் வந்து எனக்கு நிறைய நாளாகவே வந்து மெசேஜ் போட்டுகிட்டே இருந்தவங்க வந்து கட்டாயம் நான் சந்திக்கணும், கட்டாயம் கிருஷ்ணாவை நான் சந்திச்சே ஆகணும், வந்தால் கட்டாயம் சொல்லணும் கவிதா, இல்லைன்னு சொன்னால் இனி நான் அண்ணாவோட கதைக்கவும் மாட்டேன், இப்போ இதுக்கு பிறகு என்ன நடக்குமோ தெரியான்னு சொல்லி அக்கா ஒரே வந்து என்னோட எழுதிட்டே இருப்பாள் மெசேஜ். அப்போ வந்து அக்கா வந்து இன்றைக்கி திடீர்னு கால் பண்ணும்போது அக்கா இருப்பான்னு சொல்லி எதிர்பார்க்கல. வீடியோ காலில் பார்த்ததுமே பெரிய சந்தோஷம்.
உண்மையிலே நிறைய பாசம் வச்சிருக்கக்கூடிய அக்கா ஒரு ஆள் தெரியுமா உண்மையாக வேறு லெவல். அக்காவுக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி வந்து இப்போ அண்ணாட ஒரு கோல் மூலமாக அப்படியே வந்து கண்டினியூ ஆகிடுது இந்த வீடியோ. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஓகே நிறைய காய்ச்சிட்டு இருக்க வேண்டாம். இப்போ வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் வேலை. அதாவது சமையல் வீடியோக்கான முதல் கட்ட படிகளை வந்து நாங்கள் ஆரம்பித்து வச்சுருந்தோம். நேற்று முந்தின நாள் வந்து ஆரம்பித்து வச்சுருந்தோம். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ சமையலில் வந்து நாங்கள் செய்ய போகிறோம். அதாவது வந்து இன்றைய தினம் சிக்கன் கறி ஒன்று வச்சு வடிவாக சாப்பிடுவோம். அதுக்கு முதல் பாட்டே கட்ட மாதிரி அம்மா பாட்டை வந்து சமைக்குள்ள படிப்போம். 4 மணி ஆகுது இப்போவே. சரி சமைக்க முடியும் வந்து 10 மணி ஆகும். சரி ஓகே லெட்ஸ் கோ. அதாவது வந்து இப்போ சமையல் வீடியோ தான் இன்றைய காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது பெஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு வேலை சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் வந்து இந்த ஒரு சமையலில் வந்து முக்கிய பங்காற்றக்கூடிய நபர் வந்து அக்கினியாக தான் இருக்க போகிறேன். எனக்கு இந்த கையில் ஏற்பட்ட ஒரு சம்பவத்தால் வந்து நான் சின்ன வேலையை செய்யக்கூடிய வேலையில் வந்து செய்வேன். அதில் ஒரு சின்ன வீடியோ கிளிக் கொண்டு எடுத்து நான் வந்து அவடத்துல வந்து அந்த பானையை அந்த உடஞ்சி விதத்தை நான் லைட்டாக வந்து எடுத்து நான் அதையும் ஒரு கட் பண்ணி விட என்ன மாதிரி நீ அந்த வேலை செய்கிறான்னு சொல்லி பாருங்க மக்களே. வீடியோ எடுக்க தெரியாது அதுக்கு அந்த கையில் ஏற்பட்ட அந்த சின்ன பிரச்சனையால் வந்து பயங்கரமாக வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஸோ வேலை ரொம்ப பார்த்துடா இன்னும் வடியாக வேலை செய்கிறாங்க. நல்லா வலிக்கு தானே அதுதான்டா வலிப்பு கூட ஆகிடாது. அதுதான்டா அழகியோ. இப்போ வந்து நான் வீடியோக்குள்ளே போவோமா? ஓகே லெட்ஸ் கோ. இப்போ என்னன்னு சொன்னால் சமைச்சு முடிஞ்சது சமம் தான். இந்த கேஸ் மட்டும் வேலைஞ்சா சரி, அடுப்புக்கு கேஸ் வேலைஞ்சா சரி, சமைச்சு முடிஞ்சது சமம் தான். இதெல்லாம் ஃபிட் பண்ணி தானே என்ன வடிவா? அதெல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. ஆமாம் அது கடும் ஃபிட்டிங்டா. அதக்கா கேஸ் கொஞ்சம் ரைட். ஓகே இப்போ வந்து கேஸை வந்து ஃபிட் பண்ணுவோம். அதுக்கு முதல் இறை வணக்கத்தோட ஸ்டார்ட் பண்ணுவோம். சாமியை கும்பிடு. என்ன பயமா இருக்கிறது இல்லை இப்போ முதலாவது இப்போ எந்த ஒரு காரியம் தொடங்கும் போது வந்து வணக்கம் வந்து முக்கியமே இறை வணக்கங்கள். அந்த வேலை நல்ல மாதிரி சமைச்சு தேவாரோட படி தேவாரம் எனக்கு தெரியாது இது மாதிரி. அதாவது வந்து நல்ல மாதிரி சமைச்சு நல்ல மாதிரி கறியல் வரணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சரியா? அரோரா அப்பா அது தெரியும் தானே எப்படி வைக்கணுமாண்டு. அது பிரச்சனை. இந்த வயறு எல்லாம் சுருங்க கொள்ள விடக்கூடாது. அதான் முக்கியம். விளங்கு வயரை வந்து அப்படிதான் பை. சரியா? சரி விளையாட்டு என்ன விளையாட்டு காட்டுறா நீ? ரைட் அப்படி தூக்கி பார்த்தா ஓகே விளங்கு. உண்மையா ஒன் பண்ணி எங்க போடா பாப்போம். ஒன் பண்ணி பாப்போம். விளையாட்டுன்னு என்னது சொல்ற? என்னடா சரி டக்குன்னு வராடா விளங்க. ரைட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டக்குன்னு அடிச்ச உடனே வராது. ரெண்டு கொஞ்சிடு. ரைட் அதில் கொஞ்சி விட்றா. இதோ நெருப்பு இந்த வாய் வா இருக்கா கொஞ்சி விட உண்டு. ரைட் அப்போ அடுத்து செக் பண்ணி பாரு. அதெல்லாம் ஓகே இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட் அப்போ வந்து சக்ஸஸாக வந்து கேஷும் வந்து ரெடி, அடுப்பும் ரெடி. இப்போ வந்து நாங்கள் முதலாவது வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன ஏதாவது என்ன செய்வோம்னு சொன்னால் நம்ம மரக்கறியில் வெட்டுவோம் பெஸ்ட்டுக்கு. என்ன மரக்கறியில் வெட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் சிக்கனில் கை வைப்போம். அதாவது இப்போ முதலாவது கையால் போகிற பொருட்கள் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் பார்த்துருப்பீங்க. நான் வளர்த்த மிளகாய் கண்டில் வந்து பறித்த ஒரு மிளகாய் தான். அதுதான் நான் பெஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். மிளகாய் அதுதான் முதலாவது சாமான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் வந்து சிக்கனுக்கு வெங்காயம் நெட்டை பார்த்து சொல்கிறான். ஒன்று சொல்கிறேன் அப்படிலாம் இல்லை. அதாவது வெங்காயம் வந்து அதாவது சிக்கன் கறிக்கு வந்து சின்ன வெங்காயம் நல்லா இருக்கும் ஐடியா. இப்போ வந்து அதாவது கரணவாய் அண்ணாட அந்த வெங்காயத்தில் கொஞ்சம் தடுத்துட்டு வருவோம் நம்ம. சரியோ?
பார்த்தியா வெங்காயம் எப்படி இருக்கட்டும் வெங்காயம் மாதிரி வெங்காய சோளை. பாருங்க உண்மையிலே அண்ணாட அன்பு இதெல்லாம். நாங்கள் ஜெயிலால் வந்த உடனே கொண்டு வந்த ஒரு வடிவாக சமைச்சு கொடுங்கம்மா தம்பியாக்களுக்கு சொல்லி. இதை எப்படி எடுக்கிறது? பிச்சு பிச்சர்றா. இல்லை இதில் கொஞ்சத்தை போடுவோம் சின்ன வெங்காயத்தில். சரியோ மற்ற வெங்காயம் போடுவோமா? அடுத்து வெங்காயம் போட்டு அடுத்து அங்கே ஹைதராபாத்துக்கு. அடுத்த ஹைதராபாத்து. அடுத்து வந்து வெங்காயம் மிளகாய் வந்து காணானே. அப்போ நம்ம வேணும் மிளகாயில் கொஞ்சம் தடுப்போம். என்னது மிளகாய் போடுவோண்டா சும்மா நீ. அடே குழம்புக்கு வைக்கலடா மிளகாய். சும்மா நான் சொல்கிறேன் நீ சும்மா மிளகாயும் போடத்தான் போகணும். அது இது எந்த ஒரு சாப்பாடு தெரியும் எனக்கு. நீ சும்மா நம்ம தெரியும் தானே. ஆனால் நேற்று வெட்டுக்கு பிறகு லைட்டாக ஒரு பயம் ஒன்று இருக்குதா? கவனமா அதான் அதில் கொமாண்டோண்டு பார்த்தேன்டாப்பா நேற்று. சமைச்சு போட்டு தம்பியாக சமைச்சு போட்டு தம்பியாக நீங்கள் சாப்பிட்டு பார்த்து ஒரு மணித்தி அது பிறகு வேறு யாருக்கும் கொடுக்கட்டான். பார்த்தியா லொல்லுக்கு அதானே இது. புலாங்க லொல்லுக்கு அதானே இது. சொல்லுங்க பிறகு நிவேலுக்கு இறந்தவங்களை பற்றி என்ன சமைக்க மாட்டோம் சொல்லி இந்த கடுப்பான் சமையல் எப்படி சமையலை மட்டும் பாருங்கண்டை. துபாய் சமையல் தான் பாருங்கண்டை. துபாய் சமையல் மறந்து போச்சுடா. ஆனால் தான் எனக்கு தெரிஞ்ச ஸ்டார்ட்டில் வந்து தக்காளி பழம் அந்த அதெல்லாம் ரொம்ப எல்லாம் போட்டு சும்மா தான் பாரு. அது நார்மலாக செய்யக்கூடிய வேலைங்க. சாமானில் வட்டி நீ என்ன செய்யணுன்னா நீ டக்குன்னு வந்து இதில் உடைச்சேன்னு சொன்னால் நம்ம வேலை முடிச்ச மாதிரி தான். உள்ளி அப்படி சொல்கிறேன் நான் வெங்காயம் உடைச்சிட்டு நிற்கக்கூட நீ உள்ளியையும் அந்த இஞ்சியையும் இருக்கா மேலால் சீவு தோலை உள்ளியன்றா வெள்ளை புடஞ்சிக்கலங்கோ. நம்ம மட்டக்களப்பில் வந்து வெள்ளைப்பூடன்னு சொல்லுவோம். இங்கே வந்து உள்ளியன்னு சொல்கிறேன். வெள்ளைப்பூடு தான் உள்ளியான்னு சொல்கிறேன்டா. நான் வந்த ஸ்டார்டில் உள்ளியண்டா என்ன ஆமாண்டாப்பா உள்ளியண்டா என்ன வந்து தெரியானா தெரிகிறடாப்பா. உள்ளியன்னா தெரியாடா ஸ்டார்டில் என்ன ஆமான் என்ன கொமான்றாப்பா. கவிதாஸ் எப்போவுமே இரத்தம் நீங்காவிட்டால் உடனே ஐஸ் கட்டியை கொண்டு வெட்டின இடத்துல வைக்கட்டா. இவ்வளோ இரத்தம் போயிட்டு இனிமேல் கவனமாக இருக்கணும். பாடல் சூப்பர் தேங்க்யூ. இன்னொரு கமெண்ட் வந்துச்சுராப்பா பாடல் கேட்டால் அந்த பாடல் கேட்டாங்கள்ட பேரையும் சொல்லி தான் நீங்கள் பாட்டு பாடணும்னு சொல்லி. சரி ஓகே. அதாவது வந்து பாட்டை கேட்டாடுறாப்பா அது பேரை பார்த்து கொள்ளலை. சரி ஓகே சாரி மன்னிச்சு கொள்ளுங்க. அதாவது பாடகர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பரத்பாஜ். இசையமைப்பாளரும் வந்து பரத்பாஜ் தான். பாடப்போவது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிதாஸ் லக்கினி. சரியா வந்து அந்த பாடல் வந்து என்ன பாட்டுன்னு சொன்னால் அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள். சரியோ சரி ஓகே. அதோடு 1 2 3 ஸ்டார்ட். அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள் அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலாக்காலம் கனவினில் தினம் தினம் உலா போகும். அடுத்து அது ஒரு அழகிய நிலாக்காலம் கனவினில் தினம் தினம் உலா போகும். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததை அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள் அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட ஏக்கங்கள். காற்றும் கூட எங்களுடன் இரவினில் தூங்க இடங்கேக்கும். மழை துளி கூட என் தாயின் மடியினில் தவள தினம் எங்கும். நத்தை கூட்டி நீர் போதும் எங்களில் தாகம் தீர்த்து கொள்வோம். கத்தும் கடலும் கை கட்ட கவிதைகள் போலே வாழ்ந்து வந்தோம். எப்படி காணுங்க. அப்போ வந்து அந்த பாடல் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக அந்த ஒரு பாடலையும் வந்து ஏதோ பாட்டு மாதிரி இல்லாட்டியும் கதை மாதிரி படிச்சிருக்கோம். அந்த இதில் சந்தோஷம். இப்போ வந்து வேலைகளும் வந்து தீவிரமாக போய்கொண்டிருக்கிற ஒரு சுச்சுவேஷனால் வந்து தெரியாதான் பாட்டுகளும் கொஞ்சம் அப்படி இப்படியுமா தான் இருக்கும். என்னடாப்பா இது வட்டி முடிக்க 7,500 போல கிடக்குறாப்பா. கடவுளே ஐயோ மஞ்சள் போடுறது மஞ்சள் போடுவோம். இப்போ என்ன செய்ய வேண்டாம் யாது புலங்கோ. இப்போ என்ன செய்ய வேண்டி சொன்னால் நம்ம இது இறைச்ச கழுவி
இறைச்சி கட் பண்ணணுண்டாப்பா கடவுளே அதை மறந்துட்டேன்டாப்பா நான் இறைச்சியை கட் பண்ணி போட்டு உள்ளி காணும்டா யாது காணும் காணும் ஆ இந்த சிக்கன் கறிக்கு இது கொஞ்சம் கூட போட்டால் இதான் வந்து ரொம்ப சிக்கன் கறிக்கு வந்து இது கூட போட்டால் தானே நல்லா இருக்கும் இன்னொன்று அடி சொல்கிறேன் எது உள்ளி ஒன்று உள்ளியோ ஓ பாத்தி பறக்கு ம் இந்த மூளை வட்டின ஈஸியாக உடைக்கலாம்டா மூளை என்ன வட்டி போட்டோ இல்லை நகத்தில் வைக்க உங்களுக்கு பாத்தி இல்லை புதுனா தான் இருக்கும் பயந்து போனேன் நான் வட்டி போட்டே ஆகும் சரி அது ஒன்றும் சரி வரா சிக்கனை கழுவுனா தான் சரி களையை போட்டு கட் பண்ண வேண்டாம் இன்னும் சின்ன சின்னண்ணா இது என்ன இவ்வளோங்க இது என்ன கோழி நாட்டுக்கோழியே இல்லை போயில அது நேற்று வேறு இறைச்சியில் ஒன்றும் இல்லை இது மட்டும் தான் கிடந்து பேரண்ட்ஸ் வாம கொண்டு பார்த்தேன் நான் வடிவா கழுவிடு இது என்ன ஏண்டா தேங்காய் பாலில் சமைக்கிறோம் இல்லை தண்ணியில் சமைக்கிறோம் ரஜ்ஜி கரைக்கு இதில் சமைச்சா டேஸ்டாக இருக்கும் எனக்கு தேங்காய் பழம் கேட்போம்டா தேங்காய் பாலில் சமைச்சா இப்போ தேங்காய் அடியே பிரச்சனை இல்லை நமக்கு தேங்காய் அரைக்கில்லோ ஓ ஏன் ஓகே அப்போ வடிவா யாது வந்து சிக்கனை வந்து வடிவா கழுவி எடுத்துட்டேன் இப்போ வந்து யாது என்ன தோட்டம் முதல்ல வெங்காயத்தை விட்டு என்ன தவிட்டுண்டு மறக்க விடுவோம்டா இல்லை இது சிக்கனை வட்டி போடன்னு சொல்கிறேன் போட்டு அந்த இஞ்சியையும் உள்ளியையும் உடிச்சிட்டு இதில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சத்தை போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி இதை வடிவா பிரட்டி ஊற வைப்போம் விளங்கோ அதால் வந்து நீ இதை சிக்கனை வந்து சின்ன கட் பண்ண ஒரு அளவு சின்ன ஓவராக பெருசாண்டும் இல்லை ஓவராக சின்ன இல்லாமல் ஒரு அளவுக்கு கட் பண்ணி எடு படியா கழுவணும் நீ ஏன்னு ஒன்றை சொல்லே வேணும் அது தெரியும் தானே கத்திக்கு தான் காசு அதுதானே அதோட சின்ன கட் பண்ணி அப்புறம் சாப்பிட்ற இல்லையே வந்து போதிய அளவு ஆனால் கட் பண்ணுவான்டா வடியா கடையில் விளைஞ்சி அவங்க சிக்கன் கடையில் பாத்தியா கத்திர வெட்ட பாத்தியா அப்படின்டா கை நேற்று என்ன பாடு வட்டிக்குன்னு நினைக்கா இதுதானே இது கொஞ்சம் சிக்கலை தான் பெறும் ஏன்டா எலும்பு போகுது இல்லைப்பா டேய் கவனண்டா இப்போ நீ அப்பா என்ன பயமாக கிடக்கு எனக்கு கை உழைகிறா கை உழையுதோ முறிஞ்சு போட்டு ரைட் அது அப்படியே விடு சின்ன நான் பட்டேடா விளாங்கோ சின்ன ஒன்றெல்லாம் அங்கே கரைஞ்சி போயிடும் விளாங்கோ ஒரு அளவு சின்ன வட்டி தெரிஞ்சுண்டா சரி அப்போ வட்டி எடுங்கோ வெட்டக்குள்ள ஒரு வடி உண்மையாக வேறு லெவலில் இருக்கேன் வெட்டக்குள்ள எந்த ஊருக்கார மாதிரி இருக்கு வெட்டக்குள்ள எந்த ஊருக்கார மாதிரி பாகிஸ்தானியா யார் இந்த அதிர்ஷ்டசாலி லெக் பீஸ் எடுக்க போகிறது பெரும்பாலும் ரெண்டு பக்கம் தான் போட நினைக்கிறேன் ஐயோ சரி அப்போ சிக்கனை வட்டி முடி பிறகு மற்ற விஷயங்களை கண்டினியூ பண்ணுவோமா இப்போ என்ன செய்யணும்டா அவருக்கா நார்மலாக கழுவி எடுப்பேன் அதுதான் அவருக்கு அதை செஞ்சு ஓட்டு ரைட் இன்னொருக்கா கழுவி எடுத்தா சரி கடவுளே என்னென்ன மாதிரி வரப்போகுது அதாங்க சரி இது என்னடாப்பா காகங்கள் விடுதி இல்லைங்களே என்னோண்டா அது இது அப்படி நசிச்சு போட்டு இதில் போட்டு இடிப்போம் இல்லைங்க இடிச்சு போட்டு பேஸ்ட் ஆக்கி எடுத்து தான் மிச்ச அளவில் பார்க்கணும் இல்லைங்க ஆனால் உண்மையாக சத்தியமாக சொல்கிறேன் பெரிய அளவில் எங்களுக்கு அனுபவமே இல்லை சமைச்சேன்னு சொல்லி இந்த துபாயில் நிற்கும் போது அதுவும் தனியில்லை தானே இன்னொரு அண்ணாவோட சேர்ந்து சமைக்கிறது அதால் தெரியாதான் இப்போது வந்து தனியாக சமைக்க போகிறோம்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு இதாக தான் இருக்கப்போ சமையல் கறி வந்து சரியாக கறி மாதிரி வந்தால் ஒரு பெரிய வெத்தியாக தான் இருக்கும் சரியா ஏதோ கிண்ண சாதனை படைச்ச மாதிரி இருக்கும் முழங்கோ ஜாது அதுதான் பொரியலும் போகணுமா ஜாதுவுக்கு அதான் கொஞ்சம் லைட்டாக பொரிச்சு எடுப்போம் அதுதான் பட் இதில் கை பட்டா சரி படம் எவ்வளோ ஒரு ஆர்வம்டா அப்போ நம்மளோட சமையலை பார்க்குறது இந்த சேனங்களுக்கான்
மெசேஜில் வந்துட்டே இருக்கும். அப்போ வரும், நாளைக்கு வருமா சமையல் வீடியோன்னு கேட்டான். அது எதுக்கு ஆர்வமாண்டா, இது சமையல் வாரி வருதா இல்லை ஏதோ வாரி வருதான்னு பார்க்கத்தான் ஒரு ஆவல். அது அந்த முதல்ல கூட அப்படிலாம் இருக்குடா. அந்த தங்கச்சி அவள் ஒவ்வொரு டெய்லி மெசேஜ் போடுவோம்ப்பா, டெய்லி மெசேஜ் போடும். அண்ணா அன்றைக்கு வருமா சமையல் வீடியோன்னு. நான் நேற்று போட்ட மெசேஜ், நீங்கள் சமையல் வீடியோ கேட்டு நான் கையை பார்த்தேன் அப்படி போய் தண்ணு. அப்போ சரியா கவலைப்பட்டுச்சு பிள்ளை. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அது சும்மா இஞ்சிய மட்டன் இல்லை, அது வேறு அடுப்பு கொண்டா போட்டு அடிக்கிறது. இல்லை கொண்டா போட போகிறோம். அது சரி, கொண்டா போட்டு அடிக்கிறது சரி, அது பிரச்சனை. கொண்டா போட்டு அடிப்போம். கொண்டா ஆசை இதே பட்டதில் அப்படி வச்சு போட்டு வட்டி போட்டால் தான் கொஞ்சம் இடிக்க சுகமாக இருக்கும். முழங்க துண்டு துண்டாக்குனா தான் அந்த இடிப்புக்கு நல்லா கிடக்கும். அப்போ இஞ்சியையும் உள்ளியையும் போட்டு ஒரே டைமில் குத்தி எடுப்போமா? இதில் வச்சு குத்துனா பல உடைஞ்சிரும் போல கிடக்கு. இஞ்சி வா, குத்தடி குத்தடி சைலக்கா, குனிஞ்சி குத்தடி சைலக்கா, அப்படிதான். பந்தலிலே லோலாக்கா, பந்தலிலே பாகக்கா, தொங்குதடி லோலாக்கா, பந்தலிலே பாவக்கா, தொங்குதடி லோலாக்கா, குத்தடி குத்தடி சைலக்கா. அதான் என்ன குனிஞ்சி குத்தடியா? குனிஞ்சி குத்தடி சைலக்கா, பந்தலிலே பாவக்கா, தொங்குதடி லோலாக்கா. என்னடா பாட்டுன்னு தெரிஞ்சளவில் சும்மா படிச்சு நான் ஜஸ்ட் ஜோக்குக்கு. இப்போ வந்து இதை வந்து வடிவாக இடித்து பேஸ்ட் ஆக்கி எடுக்கணும். எடுத்தால் தான் நல்லா பேஸ்ட் ஆகணும் ஜோ. அப்போ போலாங்க, அப்போ நல்லா இருக்கும். ஏதோ இப்போ என்னன்னு சொன்னால் அந்த உப்பையும் மஞ்சளையும் எடுத்து வா. உப்பு மஞ்சளையும் எடுத்து வா. மஞ்சள் பைக்கிற அந்த அதில் கிடக்கும் டேபிளில் வர இல்லையா? ஓ, ஏன்டா வண்டியா வாங்கின நீ? அது வண்டியா பொறிக்கிறது வேணும். அப்புறம் நாளை காலையில் காலைவையோ நீ பறிச்சு தருவாங்க அதெல்லாம் வண்டி. நாளைந்து டீயை குடிப்போம்டா விடியதில். ஒரு கொஞ்சம் மஞ்சத்தூள் போடும். இதுக்குள்ளே போட்டு பிரெட், இதுக்குள்ளே போடு சிக்கன். சிக்கன் அதுக்கு போடும். பெருசாக கொட்டுறது இல்லை. மஞ்சள் கொஞ்சம் நார்மலாக கூட. ரைட் காணும் மஞ்சள் காணும். அடுத்து உப்பு கொஞ்சம் போடு. உப்புத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு உப்பு கணக்காக விடுங்கடா. நார்மலாக போடும். உப்பு கரைக்கி விடலாம் வேணுமெண்டா. இது கல் உப்பு என்ன தூள் உப்புனா நல்லா இருக்கும். ரை காணும் கரைக்கி விடுவோம் வேணுமெண்டா. அதில் பேஸ்ட்டில் கொஞ்சம் ஃபுல்லாக இல்லை கொஞ்சம் தான் போடு. கொஞ்சம் போடு. காணுமா? ரைட் மிஜது வை. ரைட் சுப்பை இதை பிரெட் அதில் தூக்கி திருப்பி அது கழுவ வேண்டிய போயிடாப்பா. சரியா இனி என்ன இரு. முதல்ல வந்து ஒரு அலசோண்டு இப்படி சுற்றி எதுக்கு விடுறேன் எனக்கு தெரியா. கரைக்கி விடுவோம், இல்லை கடைசியாக விடுவோம் கரைக்கு. இல்லாட்டி நம்மளாக்கள் கொச்சிக்கத்தூளையும் போட்டு பிரட்டலாடா. அப்படி கொச்சிக்கத்தூளையும் போட்டு பிரட்டலாண்டா. ஆனால் மஞ்சள் தூள் பிரட்டுறதுக்கான அந்த வெடுக்கு மணக்காது. இல்லை கொச்சிக்காத்தூள் தூளில் அது கறியில் போட்டு இதை அது தூளை வந்துடா. இது கறியில் இது அடுப்பில் வந்து வாட்டம் காட்டி போட்டால் தான் நல்லா அந்த கொச்சியா தூள் மணக்காது விலங்குல. இப்படி இது செஞ்சால் மணக்கும் தூள். ஏதோ தேசி புளி ஒரு பாதியை வெட்டி விடுவோம். வட்டி போட்டு லைட்டாக விடும். விடலாம். விடக்கூடிய மாதிரி விட்டு பாரு இருக்கா. சுத்து கொண்டு பார்ப்போம் இருக்கா தேசி புளி. உண்டா சுத்துற மாதிரி தான் கிடக்குடா. சுத்து தேசி கையத்து இல்லை. ஐயோ பயம் பறிக்கிறது கத்தியால் வெட்டுறது. சின்ன லோடு இல்லையா? தூளையும் விடலாண்டா. இல்லை
தேவையில்லை. ஏன்டா தூளை வந்து அடுப்பில் கொஞ்சம் பாட்டம் காட்டினா தான் அந்த தூள் மனம் இருக்கா விளங்கும். கடைசியாக பஜ்ஜியாக போட்டால் தூள் மணக்கும் கடைசியில் லாஸ்ட்டில். விடு ஐயா. என்னடா கலர் ஒரு ஜாதியாவது? என்ன ஏன் கலர் வந்து மஞ்சள் போட்டால் கலர் மஞ்சளாக தானே வரும். இது மஞ்சள் மாதிரி இல்லை. ரைட் ஓகே. அப்படியே அந்த பிளேட்டால் மூடி வச்சுடும். அது மூடி வச்சு விட்டு போட்டு இது அந்த இதையும் அதையும் இருக்கும் கலையோடு. இப்போ இதை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன் அந்த மிளகாயை. அப்போ ஒரு அக்காரால் ஹோல் பண்ணி காட்டும்போது சொல்லியிருந்தா இதை தண்ணிக்குள்ளே போட்டால் வந்து இது செய்யுமா, என்ன கை எரியுமா கடைசியிலன்னு சொல்ல. அப்போ பிறகு வழியில் எடுத்து வச்சு ஆறாக்காடா அந்த ஜேர்மன் அக்கா. மிளகாய் ஓகே. அடுத்து வந்து இது இந்த வெங்காயத்தில்டாப்போ அதுவும் இந்த அரிக்கிற மூல் இருக்குது தானே, இதை எடுக்கணும் வழியில். இதால் இதை வருத்தம் பாரான்னு சொல்கிறாங்க கேன்சர். இன்னும் ரெண்டு ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்ட மாதிரி விளங்கோ. அதால் வந்து அதை எடுத்து போட்டு வெட்ட காட்டலே. அதான் நீ வெட்டன் என்னடா நான் பயமாக இருக்குது. நேற்றைய வெட்டுக்கு அப்புறம் இல்லாட்டி கொஞ்சம் ஸ்வீட்டாக வெட்டலாம். நேற்று கடும் போட்டுறா உண்மையாக நோவு ஒளி கொடுது இவன் பயங்கரமாக. ஓ என்ன மிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்குடா. சின்ன வெங்காயத்தையும் போடும். அது முழுசா போடும். வரிய மெல்ல வை. அதே மாதிரி தக்காளியையும் அப்படி தானே மூளை எடுக்கணும் ஃபஸ்ட்டு. வட்டி வரைக்கும் மாட்டா தக்காளி. எது என்னதான் வடிவாக இருந்தாலும்டா அது அங்கே ஓட்டு அடி கொடுக்க சரியா. அதுதான் அங்கே ஓட்டு கொடுக்க சரியா அடி. அப்போ சாமான காட்டு எப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுக்கோண்டு. அதாவது தேவையான பொருட்கள் வந்து ரெடியாக இருக்குது. இது வந்து ஏதாவது தொழிலாண்டு சொன்னால் ப்ரே பண்ணுவோம்னு சொல்லி அப்போ அதுக்கு வந்து ப்ரேய்க்கு அது வச்சுருக்குது. வெங்காயம், பச்சை மிளகாய், அது வந்து இஞ்சி உள்ளி பேஸ்ட், அடுத்தது வந்து தக்காளி, அங்கே ரம்பை இருக்குது, தேசி புளி இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அரிசியும் போடுவோம். இதை எண்ணெய் தெரிஞ்சு இதை விட அங்கே அரிசியை போடுவோம். பிரச்சனை அரிசி எப்படி போடுறேன்னு தெரியாடாப்பா கையை வச்சு பார்ப்பாங்க. இந்த அளவு தண்ணியில் வச்சு வைக்கணும்னு சொன்னாங்க. அப்போ அதை வந்து போடுவோம். இப்போ நம்ம எங்கே சட்டி இந்த இருக்குண்ணே கழுவி தான் இருக்கேண்ணே. இப்போ முதலாவது வந்து சட்டி வைக்கிறோம். எங்கே வளவு வைக்கும் இடவு வைக்கும். இது அதே இது செய்வோம் வதக்குவோம். சரியா இங்கே வளவு வைக்கும் வைப்பேன். என்ன வளவு வைக்கும் நீ ஸ்டார்ட் பண்ண நீ. ஓ அடே அதுக்கு முதல் போட்டுருக்கடா. என்ன எச்சரிக்கை என்னையா பாய்ப்பதற்கு முன் ஒட்டை போட்டுட்ட பொழுதுன்னு சீட்டே ஆகட்டும். ஊண்டாடே ஏன்டா உருவும் இல்லை ஊண்டாப்பா கடவுளே நல்ல ஆழம் பார்த்து தானே. என்ன அப்போ அகட்டும். ஏன்டா உருவும் தானே இது கீட்டு தானே விளங்கோ. விளையாட்டுகள் நிறைய இருக்கு. சரி ஓகே அப்போ ஸ்டார்ட் பண்ணும். ரைட் ஓகே. அரோரா இந்த குரலி வித்தியல்றாப்பா கடவுள். இப்போ வந்து முதலாவது எண்ணெயை விடுவோமா. ஈரத்தன்மை எப்படி காயுதண்டு வர ஈரம் சட்டிக்குள்ளே. ரைட் இன்னைக்கு ஒரு புடே எண்ணெய் சூடாகிட்டு இப்போ வந்து சீரகம் போடுவோம். அது பெருஞ்சீரகமா சின்ன சீரகம்டாப்பா காணுந்தேன். ரைட் இப்போ வந்து இதோட எங்கே இது கரண்டியே தான் இருக்கும். மற்றது அதான் அம்மா ஓய் என்னப்பா இது வெங்காயத்தடு வெங்காயம் பச்சை மிளகாயா ரைட்
இந்த அது இருக்கட்டும், தக்காளி இருக்கட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணு. பொன்னிறமாட்டு ரைட். இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், அடுத்து வந்து சீரகம் எல்லாம் போட்டு இப்போ வந்து வதக்கணும். வதக்கி பொன்னிறமாகணும். உலங்குதோ நாங்களும் வேலை செய்வோம்னு காட்ட தான் வேணும். அண்ணா வரட்டும், அண்ணாவுக்கு ஒருக்கா வந்த அண்டைக்கு சமைச்சு கொடுக்கத்தான் இருக்கேன். உலங்கோ ஆளுக்கு தெரியும் நான் அப்படியா நான் ஆளண்டு சமையல் கும்பம். இனி இனி விடியத்தில் சமைப்பான் காலை சாப்பாடுகள். நான் மதியத்தில் பொண்ணு வர மாட்டோம். என்னடா இப்போ விலங்கு தானடா போடுற எனக்கு விலங்கு இல்லை அதில் போடுவோம், பிரச்சனை இல்லை. இதோட வேறு இந்த ஜாமான் என்ன ஆமாண்டாப்பா அதே பிரச்சனை போடலாம். இது என்ன ஆமாண்டாய் இந்த யார் வச்சது? இது அவர் தான் வச்சு கடைக்காரங்கள். இதே இவ்வளோ பெரிய சாப்பிட்டு ரொம்ப சின்ன வட்டிக்கலாம். பிரச்சனை நம்மானே எல்லாம் ரம்பையிலையும் போட்டு தாஞ்சி அது எடுத்து டப்பண்டு நான் பார்த்தா பொண்ணுரமான அப்புறம் போடுவோம்ண்டு. சிஜி அங்கே சிக்கன் சேர்த்தோடனே எண்ணெய் காணா வரும் பாரு. இப்போ என்ன செய்வோம்டா, இப்போ நம்ம இந்த ரஜ்ஜி சரக்கு தானே இதை வந்து வறுத்து போட்டு இடிச்சு எடுப்போம். விளங்கோ அவ்வளோ விளையாட்டு. இந்த ரஜ்ஜி சரக்கு உலகம் இங்கே யாழ்ப்பாணம் வந்துடாப்பா தெரியும், மற்ற அளவு இல்லை என்ன. இதில் வந்து எல்லா ஐட்டமும் இருக்குது. கராம்பூ, கருவாப்பட்டை, அடுத்து வந்து ஏலக்காய், அங்கால இன்னும் இல்லை ஜாதிக்கொட்டை, அப்புறம் என்ன சாமான் எல்லாம் கிடக்குடாப்பா. என்னென்னு தெரியும் எனக்கு சத்தியமாக நிறைய ஐட்டங்கள் கிடக்குடாப்பா. அதுக்கு இது என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம வறுத்து போட்டு இடிச்சு மாவாக்கி எடுக்கணும். அம்மா சுண்டர் கீட்டை குறைக்கணும். வெஜ்ஜி பார்க்க தான் கிடக்கு. 2 இலையும் பேலடாப்பா. ஏதோ அந்த உரலாடு அதை ஓட்டு இடிப்போம். இது ஓகே ஆயிட்டு. ஓ கறி ரைட். இப்போ அவரை கவனிப்போம். இப்போ என்ன செய்வோண்டா யாது வறுக்கிற வேலை முடிஞ்சானே. இப்போ அரிசை போடுவோம் விளங்கோ. அதுக்கு முதல் இது வதங்கி தானே தக்காளி எடு கொடுங்க. அட தக்காளியும் அது போட வேண்டாப்பா, வேஸ்ட்டு போண்டா. அது அப்படித்தான் டாம்பெனவா டூம்பெனவா அது இருந்து ஓட்டு அப்படித்தான் மறதியல் வரும். ஒன்றும் செய்யலாம். ஆனால் சமையல் வேண்டாப்பா நினைக்கல. ஒரு சமைச்சு தாரன் சாப்பிட்டு போட்டு சொல்லலாம் எப்படி இருக்கண்டு. அதுதானே பிரச்சனை. இப்போ அதெல்லாம் என்ன எப்போ நைட்டுக்கு அளவா சாப்பாடு சோறா போட போகிறோம். என்ன கூட போடணுன்றிய குறைச்சே போட்டுறாது, பயப்படாது. நீ சோறுல பயப்படாது, அது மிஞ்சாது. நிறைய நாளைக்கு பிறகு சமைச்சு சாப்பிட போகிறோம். இன்றைக்கு ஐயோ இன்றைக்கு ஒரு புட்டி நீ தான் கழுவணும் அரிசியா. அரிசி இது அந்த சட்டிக்குள்ளே ஓட்டு கழுவி போட்டு அந்த சட்டிக்கு ஓட்டு கழுவி போட்டு அதை தண்ணி அளவுக்கு சரி விளங்கு. ஸ்டெப் வந்து காடும் ஸ்பீட் என்ன தண்ணி வர. ஓ களைப்பா கிடக்குறாண்டை இவங்களுக்கு சரியா
துஷி தட்டிது போல இந்த வாரு யாக்கில் வாரு நில்லுங்க தாரண்ணா ஐயோ ஐயோ அரிசி எடுத்து கழுவு வடியா ஃபுல்லாக கொட்டுனா கொட்டுவா அவ்வளோ கிடக்குண்ட வாரு ஃபுல்லாக தேவையில்லை ஃபுல்லாக தேவையா ஆனால் ஃபுல்லாக தேவையில்லடா பானை பெருத்துதேடாப்பா பானை பெருத்துது பானை பெருக்கட்டும் ஏண்டா பானை பெருச்சா சின்ன பானை இல்லாமல் இருக்குது என்ன செய்கிறா இதான் அரிசி எந்த அளவு கூட போடுறேன் இப்போ எடுத்து கையால் போட ஒரு அளவுக்கு ஒரு அளவுக்கு எடுத்து போடும் கையால் காணுமாண்டா காணா காணுமா காணுமாண்டா இன்னும் கொஞ்சம் போட உண்டா மனசிக்கா ஓ காணுமா ரைட் அரிசி இப்படிதான் சரி சரி அப்படிதான் ஹலோ ரைட் அப்படியா களி ஒரு 2-3 தண்ணியில் களி போட்டு போய் நான் அவருக்கு அதை போய் பார்க்கணும் ஓ எடுவா வேற லெவல் ஆனாடா நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்டா ஓ ஆனால் இந்த சாப்பிட வரான்னு சொல்லுவாங்க என்ன அதுதான் விளங்குதா இப்போ சமைக்கக்குள்ள ஆசையாக இருக்கு சாப்பிடணும்னு சொல்லி சமைச்சு முடிய இந்த இறைஞ்சிரும் என்ன சொல்கிற பசியெல்லாம் அடங்கி போயிடும் அதுதான் இப்போ கொச்சிக்காய் போடுவோம் இதுக்குள்ளே மிளகாய் போடும் அதுக்குள்ளே ரைட் இது வந்து உண்மையிலே வீட்டு தூளாண்டா நல்லா இருக்கும் நம்மளோட தெரியும் மட்டவெல்லாம் இருந்து எடுத்திருந்தா வேறு லெவலில் இருந்துருக்கும் என்ன செய்கிறான் கடையில் வேண தூள் தானே அப்படி வருமோ தெரியா டேஸ்ட் கறி இருக்கி போடுவோம் ரைட் இப்போ வந்து தேவையான அளவு மிளகாய் தூள் போடுவோம் கறி கொஞ்சம் உரைப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கு கடும் உரைப்பாக இருக்குது தேவைடா ஒரு அளவா விலங்கு தானே உனக்கு காண மாட்டா தாண்டி காணும் ஓ ரைட் தேங்காய் திருவள்ளியடா இன்னும் தேங்காய்க்குள்ளே வர்றேன் இல்லாட்டி தண்ணியில் சமைப்போம் இல்லை தேங்காய் வந்து திருவோம் ஏன்னா அது வந்து ஒரு குறையாக போகக்கூடாது ஒரு டேஸ்ட் குறைஞ்ச மாதிரி இருக்குங்களோட பிறகு தேங்காய் பூ விட இன்னும் நல்லா இருக்கும் தேங்காயெல்லாம் தெரியல வச்சுக்கணும் நம்ம அப்படின்டா நீ டக்குன்னு எதாவது கழித்து ஸ்டோப் பண்ணி போட்டு சரி அது தண்ணியெல்லாம் அளவு தானே விட்டாச்சானே நமக்கு அளவு தெரியா உண்மையை சொல்லவுனா தண்ணீர் அளவு ஒன்றும் தெரியா ஒரு அளவுக்கு வச்சிருக்கு கை விரல் பார்த்து அப்போ தூக்கி வையா சோறு இதில் வைக்கக்கூடா ஓ ஒரு இதில் வைக்கக்கூடா இது வச்சுட்டு ஒன் பண்ணலாம் தானே ஓ ரைட் 1 மண் பார்க்குற மாதிரி பார்த்து 1 பண்ணி போட்டு பார்த்தோமா இல்லை விடாது வா செமையாக கும்பம் ரைட் ஓகே அது இது செய்யட்டும் இப்போ அது ஒருக்கா பிரெட் கரைக்கு இப்போ யாவது டக்குன்னு தேங்காய் எடுத்து சொல்கிறேன் இதை ஒருக்கு அடுப்பை குறை இது கரையில் அடுப்பை குறைச்சிட்டு மற்ற பக்கம் ரைட் டக்குன்னு தேங்காய் எடுத்து வருக்கா உடைக்க முதல் இது இருக்கா அப்படி நம்ம சிக்கனை போட்டு இது இருக்கா பிரெட்டோட ஏண்டா அது பத்தி எரிஞ்சிடுமில்ல அதால் நம்ம சிக்கனை போட்டு பிரட்டி விடுவோம் புலங்கோ பிறகு நம்ம இதுக்கு பிறகு நம்ம பால் விட்டுருக்கணுண்டாப்பா என்ன செய்கிறான் சரி அப்போ சிக்கனை போடுவோமா ரைட் கிட்ட கொண்டு காட்டும் எல்லாம் நல்லா ஊறி இருக்கும் தேசி புளி உங்களை இது என்ன பேஸ்ட்டுகளை உள்ளி எல்லாம் வந்து நல்லா ஊறி இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இதை போட்டது பிரட்டி விடும் பார்க்க ஒரு ஆசையாக கிடக்கு இப்போ சமைச்சு முடியும் ஒரு துணியோண்டு வேணும்டாப்பா கைக்கு ஏ இதை பிடிச்சி வருக்கான்றதுக்குள்ள இல்லுவார் அதான் ஆஹா கஷ்டமாக தான் கையால் வெட்டுவோண்டா கையாலையோ ஓ வாரியா நீ இருக்கா நீ இருக்கா வாரியா கறி மாதிரி தான் வரும் போல கிடங்கு பார்ப்போமையா இப்போ அந்த
முதல் பால் எடுத்து வச்சுது அந்த மற்ற பால் 2ஆம் பால் அதை விட்டு மூடி வைக்கணும் முழங்க முறைக்கு நம்ம 3 வார நேரம் இதை ஏதோ ஒன்று செய்யட்டும் அடுப்பில் கடந்து பாத்தியா எப்படி வந்தீங்கன்னு பாத்தியா அது காட்டினியா வடியா வேற ஷா கரை மாதிரி தான் வரும் போல கிடக்கு சூடெலாம் கொஞ்சம் இது இல்லை ரைட் இப்போ வந்து இது அப்படியே இருக்கட்டும் நம்ம டக்குன்னு தேங்காய் உடைச்சி அடே பா இது அப்படியே மூடணுமேரா என்னது இல்லை இது அது கொஞ்சம் கிடக்கட்டும் பிரச்சனை இல்லை ஒரு டக்குன்னு உடையணும் இருக்கான் எதாலும் உடைப்பா உடைக்கும் வல்லவனுக்கு புல்லுமா நீ அப்படி உடைச்சி அண்டையம்மா நொட்டாம இல்லை அந்த இதர்றா உலக்கி எடுத்து அடிடா உலக அடிச்சா குறுக்கால் அடிக்கும்டா இது நான் அப்படி தான் அடிச்சு உடைச்சு உடச்சிக்காரன் இது எப்படி எதில் அடிக்கப்புறா டேய் வெயிட் பண்ணு இதை அடிக்கிறேன்ட்டு சொன்னால் வடிவா விளிம்பு ஒழுங்காக இருக்கும் இதில் அடிக்குது கல் தானே நீ பிள்ளைக்க வச்சு போடுறான்ட பாரு சரி அடி அந்த தேங்காய் அது என்ன குறுக்கால் உடஞ்சிது இல்லையே இல்லை ரைட் ஓகே சின்ன காணமும் வரியாடாப்பா இப்போ திருவுறானே அப்போ கடைஞ்சிக்கலாம் வர போகுது டைம் எடுக்க போகுது சரி நீ யோசிக்காத திருவு திருவில் அங்கே எடுத்து வச்சேனேடாப்பா இதான் இருக்கு இது ஒன்று வேணுன்னா தான் சரி வரும் போல கிடக்கும் திருவதான் இருக்குவா சிலர் வந்து இன்னும் திருவிழையை தேடுவாங்க திருவிழையை காலில் திருவிழானா கைக்கு வந்தது கொடு ஓரத்தால கண்டிப்போம் ஓரத்தால திரும்பிப்போம் ஓரத்தால திரும்பி போனேன்டா தாண்டா அந்த ஃபுல்லாக திரும்பி எடுக்கலாம்லங்க நடுவால் கண்டுனா அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக போயிடும் என்ன கொடுமை பாருங்க மக்களே பாருங்க அப்படியான ஆக்கலன்ட்டு நாங்கள் இதெல்லையே விளங்கி கொள்ளுங்க நாங்கள் எல்லாத்துக்கும் வசம் போகக்கூடிய ஆக்கள் விளங்கோ ஏதோ ஒன்று செஞ்சு இன்னும் செஞ்சு முடிச்சு விட்ருவோம் அதில் வந்து எங்களை குறைஞ்சி விட போடாங்க இதை இப்படி யாரும் யோசிப்பாங்களாடா இப்படி யாரும் திருவது யோசிப்பாங்களா சொல்ல நீ கஷ்டம் இல்லை ஆளும் முன்னுக்கு இருந்து பார்த்து தான் எரிக்கும்டா திருவியே வேற அண்ணா நிமிந்து வாரம் இருக்கா அங்கே நேரே வாரம் ரைட் கொடுவாதான் அண்டோர பிரான்ஸில் இருக்கிற அம்மாரால் எடுத்து காய்ச்சு அஜினி நினைச்சமா இல்லை நான் கையால் திருப்பி போட்டால் தான் நீ தேங்காண்டு எடுத்து காய்ச்சேன் அதெல்லாம் கேட்கணும் கண் கலங்குனது அவருக்கா திருவண்ணா நான் டாக்கணும் கரையும் கொதிக்குடாப்பா கரைச்சா கொதிக்குது இஞ்சால என்னம்மா சிலாமனே இதை மூடி வைக்கணும் மாதிரியாடாப்பா மூடத்தாடா வேடுவது சரி யாது வெட்டியாரா முடிஞ்சுது அவர் கையை கழித்து வாட்டாக்கணும் புளிஞ்சு ஓட்டு வடிதட்டை காணல கையெல்லாம் படிக்கும் நீ இப்போ அந்த சட்டிக்கு ஓட்டு இதுக்குள்ளையா அதுக்கு ஓட்டு புளியுதுங்க அது கழுவி தான் இருக்கு தண்ணியோ நம்மள புளி தண்ணி கொஞ்சமாக விடா தண்ணி ரைட் படியா புளி அத்தி கையால் நீ புளி சாப்பிட போறியா அதுதான் யோசனையாக கிடக்கு அதான் அடிக்கடி கை கழுவ சொன்னேன் அவ்வளோங்க சமையல் கும்பம் அங்கே ஒத்தரையில் நான் சிரிச்சேன் சும்மா சமையல் கும்பம் இதை பங்குடாப்பா எடுத்து வைக்கிற பால் இந்த பால் அப்படியே விடுவ மாட்டா உள்ள அப்படியே வரும் இல்லை இது முதல் பால் இடத்துல வைக்கணும் முதல் பால் 2ஆவது பால் தான் அதுக்கு வருது இல்லை வாரம் இதை பிளேட்டை கழி தான் இல்லாட்டி கிருஷ்ணனோட கூட ஆயிரும் சரி அது முதல் பால் அந்த பிளேட்டுக்குள்ளே வடிக்கலையா ஓ என்ன வடிதட்டு இல்லை சோதனையா பிரச்சனை இல்லை தேங்காய் பூ தானே போலி முழங்கோ ஓய் பிரச்சனை அங்கே ஃபுல்லாக பூ தானே வைக்கக்குள்ள பிரச்சனை கொஞ்சம் கெப்பிட்டு என்ன சரி கைக்குள்ள இல்லாட்டி மேலால் வளைஞ்சிட்டு போயிடும் அது சிலாக்கள் வடிப்பாங்கடா வடிவா ஓ பூவை போட்டு அடுத்த தண்ணி புளியா
டக்கண்டு வாரம் கறி இருக்கா பார்த்து. சரி யாதோ பால் விட்டாச்சு, முதலாவது பால் விட்டாச்சு. இப்போ அந்த உப்பு கொஞ்சம் போட்டுது. சரியா இப்போ கணக்குக்கு விடா. லைட்டாக உப்பு கொஞ்சம் போட்டுது, மூடி வைப்போம். கொஞ்சம் வத்தட்டும். கொதிக்க பாடுறேன். தண்ணி வந்துடா ஓவராக இருந்தால் வடிவாரு நல்லா இருக்காது. நல்லா தண்ணி வத்தி எடுத்தால் தான் நல்லா இருக்கும். குழம்பு தன்மை இல்லாமல் இப்போ கணக்கு விடு. காணுமே எனக்கு தெரியாதா, நீ தான் விடு. ஓரளவுக்கு போடுவேன். இப்போ போட்டால் தான் உப்பு கரை. இப்போ வந்து கறிவேப்பிலையும் போட்டு விடுவோம். சேர்க்க வேண்டியது எல்லாத்தையும் சேர். ரைட்டு, இப்போ எல்லாத்தையும் சேர்த்து போட்டு உப்பு ஒரு கலக்கி விட்டுது. பிரச்சனை மாதிரி அவிஞ்சிட்டு விடா. இந்த தண்ணி வந்து சரியாக அவிஞ்சு கணக்கு வரும். முன்னைக்கு பா பறக்குடாப்பா. கறிவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுவிடும். மஞ்சள் மேலையிலே படிச்சிடும் விளக்குகள் பகல் போல் காட்டு. கறிவேப்பிலை காணாடா? காணு காணு. சோறும் ரெடி ஆயிரும் போலாம் கிடக்கு. உண்மையிலே சோறு வைக்கிறது தெரியாடாப்பா. யாரும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க என்ன சோறு அப்படி வைக்கணும்னு சொல்லி. அதுதான் என்ன அவிஞ்சிட்டா? கொஞ்சம் அவியும். பாப்போம் என்னம்மா விளக்க வேண்டாம். ஓஹோஹோஹோஹோப்பா, என்னடாப்பா அது பொதியல் கூடவா கிடக்கு? என்னடாப்பா அடி பிடிச்சிட்டு போல கிடக்கு. சரியில்லை, டேஸ்ட் என்னம்மா இருக்கான்னு தெரியல. வெயிட் பண்ணுவா. இது தூள் தானே எனக்கு பிடிக்கலடா. உப்பு காணும். சரி, அப்போ அது வந்து கறி வந்து கொதிக்கட்டும். நம்ம இப்போ சிக்கன் பொரிக்கணும் வேண்டല്ലോ, சிக்கனை பொரிப்போம். அப்போ சரியோ? சோறு ஓகே, சோறு ரெடியா? ரைட் அண்ணா, கொஞ்சம் தானே பயமா இல்லை போட ஓடோ வாத்தியே விளையாட்டு விளையாட்டங்கறிக்கண்டு வாத்தியே. வாத்து இப்படி பொரியுது. பொரியல் கும்போம். ரைட், ஓகே. இப்போ தேசி புளியையும் விட்டுட்டு நாங்கள் வந்து வெற்றிகரமாங்கிற சமையலை வந்து நிறைய செய்ய போகிறோம். காணும் தேசி புளி கூட வேணாம். ரைட், ஓகே. ஏல சிக்கன் பொரியுதுராப்பா, வேலை கும்போம். இப்போ தான் தெரியுது இந்த பொம்பளையில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லியா. ஓ அளவு காணுமா டாக்கு என்ன யாவது சரியானே? ஓகேயானே? சரி, நீ சொன்னா சரியா? ரைட், சரி. அப்போ நம்ம இப்போ என்னண்டா சிக்கனையும் பொரிச்சிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு சாப்பிடக்குள்ள நீ வீடியோ கண்டினியூ பண்ணும். சரி யாது வடியா சாப்பாடா போடுவேன். நீ போட்டு வடியா இடம் பார்ப்போமா? சாப்பிடுவேன். சரி, ஆசைப்பட்டது என்ன வாழையில போட்டு பிறகு பார்த்தா எல்லாம் பிழைச்சிட்டு வாழையிலே எல்லாம் பிஞ்சிட்டு காற்றுக்கு. அது பயங்கர காற்றுலாட. எங்கேயோ கொழம்புல பார்த்துனியா காற்றுலாம்? ஆட்டோலாம் தூக்கி காற்று. அப்படியா போட்டு லிமிட்டை சொல்லலாம். ஓ சார், நினைச்சு பார்க்கல. சமையல் தான்டா. சமையல் தான். எப்படி வந்திக்கோ தெரியா? நான் இன்னும் ஒரு வகையில் முடிச்சு போட்டேன் தானே. பிறகு நாளைக்கு வேண்டே வந்து அன்றைக்கு தான் முடிஞ்சிருக்கு. உண்மையிலே வெற்றிகரமாக ஒரு. ஆனால் அப்போ இருந்தால் பசிக்கும், சமைச்சு முடிய பசியே இல்லைடா. அது அப்படி தான் நான் சொன்னேன் உனக்கு. அப்போ இருந்துருந்தால் கண்டவாடு நான் சாப்பிடுவேன். நிறைய போடும் காணும். பிறகு தேவையான அடுப்பு வேணுடா. 3 நாளே காணும் போலடா. இல்லை இல்லை, விரைவி சாப்பிட. சரி, விரைவிக்கு மதிய சாப்பாடு நமக்கு. அடையா அப்படி வாரி நிறைய வடியா பிரட்டி இடம் இருக்கா. நல்லா வத்தலாக வச்சிருக்கேன். நினைக்கலாப்பா. கறி ரெடுவதான். ரைட், சாப்பிடுவோண்ணே. இதான் வந்து இன்றைய நாளுக்கான சமையல். வத்தல் குழம்பு, குழம்பும் பொரியலும். ஷோ நினைக்கலாம். சாப்பிடுவோமே.
சரி அப்போ ஓகே இறுதியாக வந்து சமைச்சு எடுத்துட்டோம் படிவா அதுக்குள்ளே அது இருந்தால் பெப்சியும் வேண்டி வந்து பெப்சி கடவுளே பெப்சி தண்ணி குடிக்கிறோம். ஓ அதான் என் பிறகு சாப்பிட்டு பாரு என்ன மாதிரி ரெண்டு பார்வைக்கு என்ன மாதிரி வந்திருக்குன்னு தெரியல. நீனும் டேஸ்ட் பண்ணலையா? சிஜி நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல. பாப்போம் என்ன வேண்டாம் பாவம். ஆனால் சோறு ஓரளவு நினைச்ச அளவுக்கு இல்லை ஓடியா வந்துட்டேன். ஓ ஆனால் நினைச்ச அளவுக்கு இல்லை நல்லா வந்துருக்கு. சோறு நல்லா. ஓ நான் நினைச்சது வந்துடா எப்படி வரப்போகுது கடைசியில் என்ன மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லி நான் நினைச்சதை விட வெட்டராக வந்திருக்கு. அதுக்கு 100% நான் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்று கூண்ட மாதிரி ஒரு ஃபீலாக இல்லையா? ஏதோ ஒன்று குறையுதுன்றாயா? குறையுதுண்டா அதான் அந்த கொச்சிக்காய் தூள் தான் அந்த டேஸ்ட்டாக இல்லை. நான் சொல்லட்டும், தூள் வாங்கியிருந்தா நம்ம வீட்டில் வந்து சமைக்கிற தூள் தானே மொட்டைலாம் அப்படி இது செஞ்சு வடியா தூளெல்லாம் அந்த தெரியுங்க வரது இடிச்சு அந்த தூள்னு சொன்னால் கறி வேறு லெவலில் வரும். இது கடை தூள்கள் விலங்குலையோ அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. மற்றபடி நல்லா இருக்குது சாப்பாடு. உண்மையாக நாங்களே சொல்கிறோம்னு நினைப்பீங்க நீங்கள். உங்களை பொறுத்தவரையில் பெஸ்ட் டைம் சமைச்சி அதோட இப்போ நம்மளை சமைக்கிறது வந்து இது பெஸ்ட் டைம் இல்லோ பிறகு எவ்வளோ பெரிய விஷயம் இருந்து சாப்பிட்றவன்டா சின்ன விஷயம். அம்மா அதுதான். ஆனால் எனக்குன்னா தெரியல சாப்பிட்ட பிறகு நடக்க போயிடு. அது என்ன மாதிரி சரி நாளை வீடியோ ஒரு அடி யோசிங்கண்ணே கட்டம் தான் போல அப்படியே சிச்சுவேஷன்னா தவண்டுனா நான் அடுத்து போடுறோம் நாங்கள் எப்படி இப்படி நிலைமையில்னு சொல்லி. அருமை அருமை வா ரோஜி நல்லா வந்துருக்குறா. இப்போ சமைக்க தான் இருக்கு. நாளைக்கு என்ன ஆகும்? நாளைக்கு வந்து முட்டை பொரிப்போம். முட்டை வைக்கிறோம். ஓ ஒன்று தெரியுமோ சாங்க போடாம விட்டுதான் என்னமா அண்ணன் ரூபா ரஜித்தூள் படியா வரதுக்குறது எல்லாம் அதான் ஜோஜோ டேஸ்ட்டாக காலில் இடிச்சு போட்டு போடுவோம் கடைசி வரை இடிக்கவும் இல்லை போடவும் இல்லைடா. அப்பா பார்த்து அப்படியே கிடக்கு உடல் உலகைய போட்ட மாதிரி. அது இல்லாமலே நல்லா தான் இருக்குண்ணே. சரி அவ சந்தோஷம். உண்மையிலே அருமையான ஒரு சாப்பாடு. தேங்க்யூ ஸோ மச். என்னதுடா நன்றி சொல்கிறேன் நமக்கு சொல்லிக்கொள்வது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சமையல் வீடியோவுக்கு வெயிட்டிங்னு சொல்லி. இது உங்களால் முடிஞ்ச அளவு சும்மா நார்மலாக ஒரு சமையல் ஒன்று சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். எப்படி இருந்திருக்குமோ தெரியலை வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்னென்ன மாதிரி என்னென்ன விஷயம் செய்யணும், இன்னும் பெட்டராக செய்யலை எப்படி செய்யணும், இது நிறைய மெதட்டுகள் இருக்குது சமைக்கிறதுக்கு. உங்களுக்கு என்ன நாங்கள் சமைச்சு காட்டணும். சொல்லு நீ என்னென்ன சமையலை எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு இப்போ எங்களால் பண்ண முடியும்னா நாங்கள் ட்ரை பண்ணுவோம். சரி ஓகே முடிச்சு கொள்ளுவேண்ணே. ஏன்னா நிறைய விஷயங்கள் நிறைய வீடியோ ஏற்கனவே லென்த் ஆகிட்டு அப்போ நல்ல மாதிரி சமைச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்கத்தான் இருக்கு வீடியோ எடிட் பண்ணி போடுது. சரி அப்போ முடிச்சுக்கொள்வோம். சமையல் வீடியோவில் வந்து என்னென்ன மாதிரி அனுபவங்கள் எடுத்தீங்க எங்களை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துறாங்க. ஏதாவது விஷயம் இதை பார்த்தா அவங்களோட பிரச்சனை பார்க்க போடாமன்னு சொல்ல மாட்டேன். ட்ரை பண்ணி பாருங்க என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி. அப்போ நான் இதோட முடிச்சுக்கொள்வேன் வீடியோ. ஓகே அப்போ இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவோட நாளை தினம் சந்திப்போம். ஓகே அப்போ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.